ஏன் தமிழ் மொழி உலகத்தின் தொன்மையான வாழ்வு மொழி என்பதற்கான ஆதாரங்களை ஒன்றொன்றாக பார்ப்போம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழர்கள் வணிக தொழிலில் ஈடுபட்டிருந்தார். அந்த நூல் சார்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டால் தமிழ் என்ற இந்த மொழி நிலப்பரப்பு மற்றும் வாழ்வியலின் தொன்மையை குறைந்தது 10,000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது என்ற தொன்மையை அறிவுறுத்துகின்றது. இவை நிறைய புத்தகங்களிலும் ஆராய்ச்சியாளர்களின் ஆய்விலும் கூறப்பட்டுள்ளன. இதில் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற விடயமாக குறுந்தாவலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழின் வரலாறு என்பது ஒரு நீண்டு விரிந்த வெளியாக உள்ளது. அதை முழுமையாக பார்ப்பதற்கு இந்த பதிவு போதாது. ஆனாலும் குறுகிய பதிவாக இந்த தமிழின் வரலாற்று சிறப்புகளை இங்கே நாங்கள் பார்க்கலாம். இதில் முதலாவதாக தமிழுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள தொடர்பாடல்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். பழம் நாகரிகம் என்றவுடன் எமக்கு ஞாபகத்தில் வருகின்றது எகிப்து நாகரிகம் தான். இந்த எகிப்துக்கும் தமிழ் நாகரிகத்துக்கும் தொடர்புகள் அதிகம். சில 1000 ஆண்டுகளாக எகிப்துக்கும் தமிழர்களுக்கும் கிரேட் நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் வணிக ரீதியாக தொடர்புகள் இருந்திருக்கின்றன. முக்கியமாக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய நாட்டை அடைய கிரேட் நாட்டு மூலமாகவே எகிப்தியர்கள் வந்திருக்கின்றார்கள். பாண்டிய நாட்டில் 3வது தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே கொற்கை துறைமுகம் முத்துக்களுக்கு உலக புகழ் பெற்ற துறைமுகம். அந்த கால பகுதியிலே பாண்டியர்களிடம் இருந்து முத்துக்களை கொற்கையிலே வாங்கி எகிப்து வழியாகவே கிரேக்கத்துக்கு சென்றிருப்பார்கள். தமிழ் மொழியானது பல நாடுகளுக்கு சென்றதன் ஆதாரமாக தமிழ் மொழிகளிலே அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற சில தகவல்கள். இந்த நாட்டிலே பானை ஓர் என்றால் கட்டி தொங்க விட்டிருக்கின்ற பானை என்று அர்த்தம். இந்த தமிழ் பொருந்திய சொற்கள் கிமு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. இங்கே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 4 நாடுகள் ஆப்பிரிக்காவில் தமிழ் பேர் உடையதாகவே உள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சூடான், எகிப்தியோப்பியா, எகிப்திரியா மற்றும் கொங்கோ போன்ற நாடுகளில் வெப்பம் என்ற சொல்லை உள்ளடக்கி இருக்கும். தீ, எரி, கங்கு போன்ற வார்த்தைகள் அந்த நாட்டின் பருவநிலையை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கும். சீனாவின் தலைநகரமான பீக்கிங்கில் இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஓர் தலைநகரத்தின் பேர் சைனா பாண்டியன். பாண்டியன் என்ற பெயர் எங்கிருந்து சென்றிருக்கும் என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதே நேரம் பல்லவ இளவரசனான போதிதர்மன் சீன நாட்டுக்கு சென்று அங்கு தமிழின் பெருமையை தமிழ் தற்காப்பு கலைகள் மூலம் உலக புகழ் அடைய வைத்திருக்கின்றார். பாண்டிய நாட்டைச் சேர்ந்த இளவரசி சம்பவளம் ஆயுத ராட்சத்தை சேர்ந்தவர். இவர் மீன் சின்னத்தோடு படைகளை கூட்டிக் கொண்டு கொரியாவுக்கு சென்றிருக்கின்றார். இன்றைய தமிழகத்துக்கும் கொரியாவுக்கும் வணிக ரீதியான செயற்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் இருக்கும் இவருடைய நுழைவு. கொரியாவில் கிம் சுரேன் என்னும் மன்னரை மணந்து சுரி ரத்னா என்னும் சம்பவளம் 12 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கின்றார். அவருடைய வம்சாவளி மட்டும் 50 லட்சம் வரும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கின்றனர். இவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் அம்மா, அப்பா, அண்ணி என்ற சொற்கள் பிரபல்யமாகி இருக்கின்றது. அது இன்று வரையும் பேசப்படுகின்றது. இவர்கள் சாப்பிடும் முறை, பல்லாங்குழி விளையாட்டு, பொங்கல் மாதிரியான பண்டிகைகள், முத்து எடுப்பதற்காக கடலில் குதிப்பது, தமிழர்கள் போலவே கொரிய மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் இன்றும் தமிழ் சொற்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பலோச்சிஸ்தான் என்ற நிலப்பரப்பு கரடு முரடுகளான மலைகளை உள்ளடக்கியது. மேலும் பாலை நிலங்களும் அங்கு அதிகம். இங்கு வாழுகின்ற பிறகு இனத்து மக்கள் குமரி கண்டத்தில் இருந்து சென்ற தமிழர்களாகவே பார்க்கப்படுகின்றனர். இந்த இனக்குழு தமிழ் வார்த்தைகளான நீ, வா, மகிழ், பால் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அதே நேரத்தில் தாய்லாந்து நாட்டில் மணிமகளை என்ற கதாபாத்திரத்தை அங்கே வணங்கிக் கொள்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். அங்கு மட்டும் கிடையாது, லாவோஸ், கம்போடியா நாட்டிலும் வணங்கி நிற்கின்றார்கள். தாய்லாந்தில் கிடைத்த ஒரு தரவு அங்கே போய் தங்க வேலை செய்தவர்களுடைய நினைவாக இருக்கு. அந்த கல்லிலே இடம்பெற்றிருக்கின்ற வார்த்தை பெரும் பத்தர் என்று பொறிக்கப்பட்டிருக்கு. புக்கெட் பக்கம் என்று இருக்கின்ற அரும் பெரும் காட்சி சாலையில் இது இருக்கின்றது. இந்த கல்லிலே எழுதப்பட்டிருக்கின்ற எழுத்துக்கள் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுக்கு மேற்பட்டதாக அறியப்படுகின்றது. அதே நேரத்தில் தற்போது இருக்கின்ற சென்ட்ரல் அமெரிக்காவை மாயன் இன மக்கள் ஆண்டு வந்திருக்கின்றார். அங்கே அவர்கள் வழிபட்ட இனன் என்கின்ற தெய்வம் சிவன் உருவத்திலேயே இருக்கும். அதே போன்று பெருநாட்டில் உள்ள
மச்சு பிச்சு என்ற நகரத்திலே நூற்றுக்கணக்கான சிவலிங்கங்களை கண்டெடுத்திருக்கின்றார்கள். இந்த இடத்தை திருவண்ணாமலையுடைய மறுபக்கம் என்று மகரிஷி அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டிருக்கின்றார். துருக்கி நாட்டிலேயும் தமிழ் மொழிக்கான தரவை பார்க்க முடியும். அங்கேயும் அம்மாவை அன்னை என்று அழைக்கின்ற ஓர் பழக்கம் இருக்கு. அதே மாதிரி அதிகமான் என்ற ஊர் ஒன்றும் இனன் என்கின்ற ஊர் ஒன்றும் டக்கியில் இருக்கு. அதிகமான் எங்கள் கடை 7 வள்ளர்களில் ஒருவர். களமர், கிழவர் என்ற வார்த்தைகளும் டக்கியில் இருக்கு. ஜப்பான் நாட்டில் குரில் தீவு எனும் ஒரு இடம் இருக்கு. இந்த தீவு அளவில் சிறியதாக இருக்கின்றபடியால் குரில் தீவு என்று அழைக்கின்றார்கள். நாங்கள் தமிழை குரில் நெடில் என்று அழைப்போம் அல்லவா, அதுபோன்று தமிழ் மொழியின் தொன்மையை அளவிட இத்தனை ஆதாரங்கள் இருக்கு. வணிக ரீதியான ஆதாரங்கள், பெயர்கள் ரீதியான ஆதாரங்கள், நிலப்பரப்பு வாழ்வாதாரங்கள் மற்றும் வழிபாடு ரீதியான ஆதாரங்கள், கொட்டி கிடக்கு உலகம் எங்கும் தமிழரின் வரலாறு, இவை எல்லா கண்டத்திலும் இருக்கு. மிக முக்கியமாக ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஏசியா ஆகிய இடங்களில் தமிழ் மொழிக்கான ஆதாரங்கள் நிறைய. இந்த மாதிரி வேறு எந்த மொழிக்கு ஆதாரங்கள் இருக்கு? சான்ஸ்டிக் மொழிக்கு இருக்கா, பிரான்ஸ் மொழிக்கு இருக்கா, ஆங்கில மொழிக்கு இருக்கா, ஜெர்மன் மொழிக்கு இருக்கா, லாட்டின் மொழிக்கு இருக்கா, கிரேக் மொழிக்கு இருக்கா, சீன மொழிக்கு, சுவேனிய மொழிக்கு, எந்த மொழிக்கும் இவ்வளவு ஆதாரங்கள் கிடையவே கிடையாது. தமிழ் மொழிக்கு நிலப்பரப்பு மற்றும் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் உலகமெல்லாம் கொட்டி கிடக்க காரணம் தமிழ் மொழி அல்லது தமிழே என்ற அன்றைய பண்டைய காலத்து வணிக மொழி எல்லைகள் அற்றது. இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் மொழி தமிழ் மொழி. முதல் தமிழ் சங்கம் நடந்து 5000 ஆண்டுக்கு மேல் ஆகின்றது. அதற்கு மேலாக 2000 ஆண்டுக்கு முன்னமே ஓலை சுவட்டு எழுத்து வடிவில் இலக்கண நூல் எழுதப்படவே இல்லை. தொல்காப்பியம் ஒன்றே போதும் தமிழுடைய தொன்மையை உலகுக்கு எடுத்துரைக்கும். தமிழரின் வரலாறுகளில் சிறப்புமிக்க தமிழின் வடிவம் என்றும் மாறாமல் இருக்கின்றது. தமிழின் சிறப்பும் வரலாற்றின் சிறப்புமாக இருக்கின்றது. தமிழரின் பாரம்பரிய கலையான நாட்டுக்கூத்து இன்னும் ஒரு நாட்டுக்கூத்து வடிவம் காத்தவராயன், கோலாட்டம், பறை, உடுக்கு, கரகம், நடனம், காவடி என இன்னும் பல வகைப்பட்ட கலாச்சார வடிவங்கள் உள்ளன. அந்த வகையிலே அடுத்து பார்க்க இருப்பது தமிழரின் பொங்கல் விழா பற்றிய தகவல். தமிழரின் வரலாற்று சிறப்புமிக்க நாட்களில் ஒன்றாக தாய் திருநாள் பொங்கல் நாளாக கொண்டாடப்படுகின்றது. இது வரலாற்று மரபு ரீதியாக சூரியனுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் உழவர் திருநாளாகவும் இந்த திருநாள் கொண்டாடப்படுகின்றது. உலகுக்கு உணவளிக்கும் உழவர் தங்களோடு துணை நின்று உழைக்கின்ற மாடுகளுக்கும் வணக்கம் செலுத்தும் நாளாகவும், உழைத்துண்டு உலகை பிரகாசிக்க செய்து உணவு கொடுக்கும் அந்த உழவரின் சிறப்பு நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றன. அந்த வகையிலே பொங்கல் எப்படி நடைபெறுகின்றது, அந்த பொங்கலின் ஒரு சிறு காணொளி பதிவாக இந்த பின்னோட்டத்தை நாங்கள் பார்ப்போம். தைப்பொங்கல் என்பது மிக சிறப்பான ஒரு கொண்டாட்டம். இது தமிழரின் வரலாற்றில் ஒரு சிறப்பு மிக்கதாக அமைகின்றது. பொங்கல் இடுவதற்கு முன்னால் அழகாக கோலமிட்டு மாவிலையோடு தோரணமும் அழகாக தொங்கவிட்டு அழகிய ஓர் கும்பம் வைத்து சூரியனை வணங்கி அதன் பின் கற்கள் மூலம் அடுப்பை அமைத்து அதற்கும் வணக்கம் செலுத்தி விறகெடுத்து அதை அடுப்பினுள் வைத்து சூரியனை நினைத்து அந்த அடுப்பை ஏற்றி வீட்டு தலைவனோடு தலைவியும் பிள்ளைகளும் குடும்பம் இணைந்து சிறப்பாக பொங்கலை ஆரம்பிப்பார்கள். பொங்கல் பானையை அடுப்பேற்றி புலரும் சூரியன் வரும் முன் பொங்கலுக்கான ஆயத்தங்கள் உருவாகும். பின்
தலைவனும் தலைவியும் பானையில் அரிசியை போட்டு அதனுள் சர்க்கரை போட்டு தேங்காய் பால் ஊற்றி என பொங்கல் சிறப்பு பெறும். இந்த பொங்கல் சூரியன் உதிக்கும் போது பொங்கி சரிவதன் மூலம் தமிழர்கள் சிறப்பாக சூரியன் அதை ஏற்றுக்கொள்வதாக ஒரு ஐதீகம் உள்ளது. இப்பொழுது பொங்கல் பொங்கி நிறைவாக இருக்கின்றது. இதன் முன் தயாரிக்கப்பட்ட லட்டு, வடை, மோதகம், பைத்தம் பணியாரம், முறுக்கு, அச்சு முறுக்கு என்று பல்வகைப்பட்ட உணவு பண்டங்களும் தயாரிக்கப்பட்டு இவற்றோடு இணைந்து பல வகைகளும் அங்கே வைக்கப்படும். இனிப்பும் உரைப்பும் இந்த பொங்கலின் போது படையலுக்கு இடப்படும். இந்த சிறப்பான வரலாறு தமிழரின் சூரிய பொங்கலாகவும் கதிர் அறுத்து உழவர் தரும் பொங்கலாகவும் அதற்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கலாகவும் அமைகின்றது. இதுபோன்று தமிழரின் வரலாறு சிறப்புமிக்க ஓர் அங்கமாக இருக்கின்ற மரபு வழி கலைகளையும் மரபு வழி வாழ்ந்து வந்த தமிழர்களின் சிறப்பு உலகெல்லாம் பரவி இன்று உலகெல்லாம் பொங்கல் திருநாள் கொண்டாடும் வகையிலே அமைந்துள்ளது என்பதும் ஒரு சிறப்பாக அமைகின்றது. உலகில் தமிழன் வாழாத இடம் இல்லை என்று இப்பொழுது சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த பொங்கல் திருநாளும் கலை கலாச்சாரங்களும் இந்த உலகெல்லாம் வாழ்கின்ற தமிழர்களால் முன்னெடுக்கப்பட்டு இன்னும் சிறப்புக்கு அது முக்கிய தளமாக அமைகின்றது. தமிழரின் வரலாறு தொடர தமிழர்கள் இணைந்து இந்த வரலாற்று சிறப்புகளை எடுத்து செல்ல பொங்கலும் அதுபோன்று கலைகளும் சிறப்பை மிக்கதாக தமிழரின் வரலாறுகள் தொடர்கின்றது.